ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன மினி விலாக் பார்த்திங்கன்னா, மத்தியானம் வந்து லஞ்சுக்காக என் மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகி பாக்கெட் வந்து கிண்டி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தேன். ஸோ எனக்கு வந்து என்னந்தில் வயிற்று கடுப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எது சாப்பிட்டாலுமே வந்து வெளியே வந்து போயிடுது. அதனால சரின்ட்டு வயிறு பசிக்கு எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னேன்னா, சாப்பாடு வந்து லைட்டாக உரப்பா இருந்துச்சு. ஏன்னா உரப்பு வந்து கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க வயிற்று கடுப்பு பிடிச்சிருந்தா. அதனால் சரின்னு சொல்லிட்டு மேகி கிண்டி கொடுப்போம். அது வந்து உரப்பு இருக்கான்னு சொல்லிட்டு மேகி வந்து நான் கிண்டி கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேகி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி சிம்பிளாக வந்து கிண்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து கடுகுலாம் போடல, கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேகியை வந்து கொட்டி அதுக்கப்புறம் அதே நல்லா ஓரளவுக்கு வந்து கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு பொடி கொடுத்துருப்பாங்க. அந்த பொடியும் போட்டு நல்லா கிண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியும் நல்லா ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. வற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு முட்டையை வாங்கி உடச்சி அப்படியே கிண்டி வந்து இறக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. பார்க்குறதுக்குமே நல்லாவும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இங்கே சிம்பிளாக செய்யணும், இப்படி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். டக்குன்னு இது வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்குமே பிடிச்சிருந்துச்சி, என் மகனுக்குமே பிடிச்சிருந்துச்சி. அவனுமே வந்து விரும்பி சாப்பிட்டான் ஃபுல்லாத்தையுமே. ஸோ அவ்வளோதான் அந்த மினி விலாகு. ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலையும் என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, பை பை, டாட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன மினி விலாக் பார்த்திங்கன்னா, மத்தியானம் வந்து லஞ்சுக்காக என் மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகி பாக்கெட் வந்து கிண்டி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தேன். ஸோ எனக்கு வந்து என்னந்தில் வயிற்று கடுப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எது சாப்பிட்டாலுமே வந்து வெளியே வந்து போயிடுது. அதனால சரின்ட்டு வயிறு பசிக்கு எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னேன்னா, சாப்பாடு வந்து லைட்டாக உரப்பா இருந்துச்சு. ஏன்னா உரப்பு வந்து கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க வயிற்று கடுப்பு பிடிச்சிருந்தா. அதனால் சரின்னு சொல்லிட்டு மேகி கிண்டி கொடுப்போம். அது வந்து உரப்பு இருக்கான்னு சொல்லிட்டு மேகி வந்து நான் கிண்டி கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேகி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி சிம்பிளாக வந்து கிண்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து கடுகுலாம் போடல, கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேகியை வந்து கொட்டி அதுக்கப்புறம் அதே நல்லா ஓரளவுக்கு வந்து கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு பொடி கொடுத்துருப்பாங்க. அந்த பொடியும் போட்டு நல்லா கிண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியும் நல்லா ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. வற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு முட்டையை வாங்கி உடச்சி அப்படியே கிண்டி வந்து இறக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. பார்க்குறதுக்குமே நல்லாவும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இங்கே சிம்பிளாக செய்யணும், இப்படி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். டக்குன்னு இது வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்குமே பிடிச்சிருந்துச்சி, என் மகனுக்குமே பிடிச்சிருந்துச்சி. அவனுமே வந்து விரும்பி சாப்பிட்டான் ஃபுல்லாத்தையுமே. ஸோ அவ்வளோதான் அந்த மினி விலாகு. ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலையும் என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, பை பை, டாட்டா.